ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4ல் பயிற்சி 4.1ல் 10ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட எல்லை கோளங்களில் இடப்பெயர்வு பெற்ற அமைப்பை காண்க. எது திரும்ப திரும்ப வந்திருக்கு, இடப்பெயர்ச்சி ஆயிருக்கு, எந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்க, இது ஒரே இந்த இதுதான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ரெண்டு புள்ளி 2 வருஷம் வச்சு போட்டோம் இல்லையா, இந்த இதுதான் ரிப்பீட் ஆயிருக்கு. அதை எடுத்து எழுத சொல்றாங்க. முதல் கணக்கு எந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்குன்றத கேட்குறாங்க. ஓகே, இந்த பேட்டர்ன் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. முதல். ரெண்டாவதுல எது ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. 1 2 3, இங்க 2, இங்க ஒரு புள்ளி. இதுதான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. பாருங்க, ரிப்பீட் ஆயிருக்கா? ஓகேவா? செகண்ட், $3.2 வருஷம் வச்சுட்டு அந்த பேட்டர்ன் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. வரைவோமா? இந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. மூணாவது கணக்குல 3.3 வருஷம் இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கும். பாருங்க, நல்லா உற்று கவனிக்கணும். ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கு, ஆனா அதே பேட்டர்ன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 3ஆம் கணக்கு எந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது நல்ல கேர்ள்ஸுக்கு ஈஸியாக கோலம் போட்டவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாய்ஸ் அந்த பேட்டர்னை பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு. எல்லை கோளங்களில் இடப்பெயர்வு பெற்ற அமைப்பை காண்கின்றான். அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் திரும்ப திரும்ப வந்திருக்கு. ஒரே பேட்டர்ன் திரும்ப திரும்ப.